சுபிக்ஷா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல பார்க்க போற தலைப்பு சனிப்பெயர்ச்சி பலன்கள். சனிப்பெயர்ச்சி பலன்கள் 2025 ரிஷபராசி காலபுருஷ தத்துவப்படி 2ஆம் ராசியான ரிஷபராசி நேயர்களுக்கு சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரிஷபராசி, உங்க ராசிக்கு சனி யாருன்னு பார்த்தோம்னா 9 மற்றும் 10ஆம் அதிபதி, பாக்கிஸ்தானாதிபதி மற்றும் கர்மஸ்தானாதிபதி, தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லுவாங்க. அந்த கிரகம் சனி மகர ராசிக்கு கும்பராசிக்கு அதிபதி சனி பாத்தீங்கன்னா இப்ப 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு பயிற்சியாக இருக்கிறார். அதாவது 11ஆம் இடத்துக்கு போறார். இது எப்ப நடக்கும் இந்த சனி பயிற்சின்னு பார்த்தோம்னா வர்ற மார்ச் மாதம் 2025 மார்ச் 29ஆம் தேதி 29 மார்ச் மாதம் 2025 சனி பயிற்சி நடக்கும். சனிக்கிழமை இரவு 9:44 மணிக்கு சனி பகவான் பாத்தீங்கன்னா கும்பராசில இருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆயிடுவார். ரிஷபராசிக்கு பாத்தீங்கன்னா சனி பரிபூர்ண ராஜயோகாதிபதி. ரிஷபராசி நேயர்களுக்கு பாத்தீங்கன்னா சனி 9 மற்றும் 10ஆம் அதிபதியே வருவார். அதிர்ஷ்டத்தை கொடுக்குற கிரகமும் அவர் தான். லக் ஃபார்ச்சூன் கொடுக்கக்கூடிய பிளானட் அவர் தான். தொழில கொடுக்கக்கூடிய கிரகமும் சனி தான். அந்த கிரகம் இப்ப 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துக்கு வரப்போகுது. என்னென்ன மாற்றங்கள் கிடைக்க போகுது, என்னென்ன மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில் நடக்க போகுது, என்னென்ன விஷயங்கள் உங்க வாழ்க்கையில் நடக்க போகுது, என்னென்ன நீங்க அனுபவிக்க போறீங்க எல்லாமே பார்த்துடலாம் நம்ம. சரிங்களா? சனி பாருங்க ஒரு மெதுவான கிரகம், மந்தமான கிரகம். துன்பத்தை தரக்கூடிய கிரகம்னாலே சனி தான். இருள் கிரகம்னாலே சனி பகவான் தான். சனி பயிற்சினால ஒரு சில பேர் பயப்படுவாங்க. சனி பயிற்சி வந்தாலும் பிரச்சனை தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேருக்கு பயமும் பதட்டமும் வரும். என்ன காரணம்னா ஒரு துன்பத்தை மட்டுமே தரக்கூடிய கிரகம் இயற்கை பாவ கிரகம், முதன்மையான பாவ கிரகம். 9 கிரகங்கள்ல முதன்மையான பாவ கிரகம் சனி தான். அதுக்கப்புறம் தான் ராகு மற்ற கிரகம்லாம் வரும். இப்ப உங்க ராசிக்கு ஒரு நல்லது பண்ணக்கூடிய கிரகம் ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு வர போறாருன்னு அர்த்தம். ஒரு பாவ கிரகம் ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு வர போறாரு. உங்க ராசிக்கு ஒரு யோகாதிபதி. அப்ப 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு வரனால என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா லாபத்தை மட்டுமே கொடுப்பாருன்னு அர்த்தம். அப்ப சனி பயிற்சியை நினைச்சு நீங்க கவலையப்படாதீங்க. ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சி கொட்டி கொடுக்கக்கூடிய சனி பயிற்சியா இருக்கும். லாபத்தை வாரி வழங்கக்கூடிய சனி பயிற்சியா இருக்கும். அதுல மாற்றமே கிடையாது. இப்போ 9ஆம் அதிபதி 11ல வரப்போறாரு, 10ஆம் அதிபதி 11ஆம் இடத்துக்கு வரப்போறாரு. அப்ப 9ங்கிற அதிர்ஷ்டம். அப்ப லாபத்துல போய் உங்களுக்கு லாபஸ்தானத்துல அதிர்ஷ்டத்தை கொடுக்குற கிரகம் லாபத்துல இருக்குன்னு அர்த்தம். நிறைய நல்லது நடக்க போகுது உங்களுக்கு. உங்க வாழ்க்கையை மாறப்போகுது, வாழ்க்கையை புரட்டி போட்டுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு சேஞ்சஸ் கிடைக்க போகுது. ரிஷபராசி நேயர்கள் நீங்க நல்லபடியா பயன்படுத்திக்கிங்க. நீங்க என்ன நட்சத்திரத்துல பிறந்தீங்கன்னு பாத்துக்குங்க, என்ன நட்சத்திர பாதத்துல இருக்கீங்க பாருங்க. இப்ப என்ன தசாபுத்தி போதும் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்ல யோகமான தசாபுத்தி, உங்களுக்கு 6, 8 தசாபுத்தி நடக்காம இருந்து உங்களுக்கு லக்ன சுபர்களோட தசாபுத்தி, லக்னத்துக்கு திரிகோணாதிபதிகளோ இல்ல கேந்திராதிபதி தசாபுத்தி நடந்து உங்களுக்கு பாவகிரகத்தோட தசாபுத்தி நடக்காம இருந்துச்சுன்னா, லக்ன அவயோகரோட தசாபுத்தி நடக்காம இருந்ததுன்னா நீங்க கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லிடலாம். நிறைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நல்லது பார்க்க போறீங்க. ஒரு முன்னேற்றமான ஒரு வாழ்க்கை தான் நீங்க வாழ போறீங்கல்ல, சந்தேகமே கிடையாது. 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தசாபுத்தி நடக்காம இருந்துச்சுன்னா நீங்க கொடுத்து வச்சவங்க எல்லா விஷயங்களும் நல்ல விஷயங்களும் இந்த 2.5 வருஷத்துல நீங்க அனுபவிப்பீங்க. ஏன்னா சனி 11ல இருக்கிறதுனால நிறைய நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுத்துருவார். என்னென்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா தொழில ஏற்படுத்தி கொடுத்துருவார். தொழில் இல்லாம இருக்க ரிஷபராசி நேயர்கள் வேலைக்கு போயிட்டு இருப்பீங்க. அடுத்தவங்ககிட்ட கை கட்டி வேலைக்கு போயிட்டு இருப்பீங்க. மாச சம்பளம் வாங்கிட்டு இருக்கவங்க எல்லாம் பாருங்க சொந்த முதலாளியே மாற போறீங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு உருவாக போகுது. வேலைக்கு போயிட்டு இருக்கவங்க, அடிமை வேலைக்கு போயிட்டு இருக்கவங்க நீங்க முதலாளியே மாற போறீங்க. நீங்க அடுத்தவங்களுக்கு சம்பளம் கொடுக்க போறீங்க. இதெல்லாமே இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு சனி 11ஆம் இடத்துக்கு வரனால ஏற்படுத்தி கொடுப்பார். 10ஆம் அதிபதி அவர் தான், 9ஆம் அதிபதி அவர் தான். அப்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்க போறாருன்னு அர்த்தம். அதிர்ஷ்டமே எங்களுக்கு இல்லைங்க சார், அதிர்ஷ்டமே கிடைக்க மாட்டேங்குது, எங்களுக்கு சரியான வேலை இல்லை, சொந்த தொழில முன்னேற்றம் இல்லை, சொந்த தொழில வளர்ச்சியே கிடையாது, சொந்த தொழில் நஷ்டமா போயிட்டு இருக்கு, வேலையில அசிங்கமானப்படுத்திட்டு இருக்காங்க, வருமானம் இல்லை, கையில பணம் இல்லை, செலவுக்கு பணம் இல்லை, கடனை வாங்கிட்டு இருக்கோம், கடனை அடைக்க முடியலங்கிறனால ரொம்ப ஒரு மன வருத்தத்திலையும் மன உளைச்சலையும் வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இருக்க ரிஷபராசி நேயர்களுக்கு இது ஒரு பொன்னான காலகட்டம். உங்க கடன் சுமையெல்லாம் கம்மியாக போகுது, பிரச்சனைகள்லாம் தீரப்போகுது. ஏன்னா 11ல சனி வந்துட்டாலே அவர் கர்மகாரகன் சனி. இப்ப கர்மாவை செயல்படுத்தி தீர்வார். அவர் லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால லாபத்தை மட்டுமே கொடுக்க போறார். வேலை இழந்தவங்களுக்கு நல்ல வேலை கிடைச்சிடும், ப்ரொமோஷன் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும். இந்த காலகட்டங்கள்ல தொழில நிறைய லாபங்கள் இருக்குங்க. நஷ்டமா போயிட்டு இருந்தது பாத்தீங்களா, உங்க வாழ்க்கையே விரயமா நஷ்டமா போயிட்டு இருந்தது பாத்தீங்களா, கையில பணம் இல்லாம இருந்தீங்க பாத்தீங்களா, அது எல்லாமே நிவர்த்தி ஆக போகுது. தடைகள் எல்லாம் உடையக்கூடிய காலகட்டம் இந்த 2.5 வருட காலகட்டம். சனி லாபத்தை மட்டுமே வாரி வழங்க போறாரு. பணத்தை சேர்த்து வைக்க போறீங்க. உங்க பேங்க் அக்கௌண்ட்லயும் உங்க பர்ஸ்லயும் பாக்கெட்லயும் பணம் தங்க போகுதுன்னு அர்த்தம்.
கையில பணம் வந்துட்டாலே எல்லாத்தையும் சமாளிச்சிட முடியும். இது நல்ல நேரம், இது நல்ல ஒரு காலம். இந்த காலகட்டம் வந்து பாத்தீங்கன்னா ரிஷபராசினியர்கள் பயன்படுத்திக்கங்க. ஒரு அருமையான காலகட்டமா இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும், அதுல சந்தேகமே கிடையாது. ஏன்னா வருட கிரகங்கிறது சனி ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு போறதுக்கு ரொம்ப நாட்கள் டைம் எடுத்துக்குவார். அதாவது 2.5 வருஷம் டைம் எடுத்துக்குவார். உங்க ராசிக்கு யோகாதிபதியா இருக்கிறதுனால அவர் யோகத்தை மட்டுமே செய்வார், அதிர்ஷ்டத்தை மட்டுமே கொடுப்பாரு. வேற எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது. இந்த சனி பயிற்சி உங்களுக்கு நல்ல ஒரு பயிற்சியா உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு அபாரமான வளர்ச்சி இருக்கும். புதுசா தொழில் ஆரம்பிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு உருவாகும். அப்பா மூலமா உதவி கிடைக்கும். ஏன்னா 9ஆம் தேதி 11ல இருக்காரு. தந்தையோட பூர்வீக சொத்து கைக்கு வர்றது, தந்தையோட சொந்தக்காரங்களும் அப்பாவோட சொந்தக்காரங்களும் உங்களுக்கு ஆகாம இருந்தது பார்த்தீங்களா, அதெல்லாமே நிவர்த்தியாக போகுது. தந்தை மூலமா லாபம் கிடைக்க போகுது. அதே மாதிரி 10ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த வியாபாரம் பண்ணிட்டு இருக்கவங்க, விவசாயம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் நிறைய லாபங்கள் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். பணத்தை சேர்த்து வைக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும் உங்களுக்கு. இந்த காலகட்டங்களை மிஸ் பண்ணிட வேண்டாம். என்னென்ன நீங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைச்சவங்களுக்கு தொழில் ஆரம்பிப்பீங்க, தொழில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவீங்க. ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்கவங்களாம் 2-3 பிரான்ச் ஆரம்பிக்கிறது, 2-3 கிளைகள் ஆரம்பிக்கிறது, உங்க தொழிலை விரிவாக்கம் செய்யறது, தொழிலை பெருசுப்படுத்துறது, அதுக்கு எல்லாமே ஒரு நல்ல ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டம். அதுல சந்தேகமே கிடையாது. சரிங்களா? சனி வந்து உங்களுக்கு கெடுக்க மாட்டாரு. அவர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகமா இருக்கிறதுனால, அவர் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிறைய அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது. வெளியூர் வெளிநாட்டு பிரயாணம், இது மூலமா உங்களுக்கு நிறைய லாபங்கள் கிடைக்கும். நல்ல ஒரு நண்பர்கள் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. வெளிநாடு போக முடியாம இருக்கவங்க இந்த காலகட்டங்களில் வெளிநாடு போவீங்க. தீர்த்த யாத்திரை, புண்ணியஸ்தலங்கள் போறது, ஆன்மீக சுற்றுலா, நீங்க எந்த ஊருக்கு போனீங்களோ போகணும்னு நினைச்சீங்களோ அந்த ஊருக்கு போக முடியும். நீங்க நினைச்சபடி உங்களால வாழ முடியும். அதுல சந்தேகமே கிடையாதுங்க. இந்த சனிப்பயிற்சி குருவோட வீட்டுல இருக்க சனிப்பயிற்சி, ஒரு சுபகிரகத்தோட வீட்டுல இருக்க சனி வந்து பாத்தீங்கன்னா அவர் நல்லது மட்டுமே பண்ணுவாரு. அது உங்க ராசிக்கு நல்ல கிரகமா இருக்கிறதுனால நிச்சயமா நல்லது மட்டுமே பண்ணுவார். அதுல சந்தேகமே கிடையாது. இந்த காலகட்டம், இந்த 2.5 வருட காலகட்டம் ரிஷபராசி நேயர்கள் உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் நடக்க போகுது. நல்லபடியா பயன்படுத்திக்கிங்க. இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. சரிங்களா? என்னென்ன பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ, என்னென்ன உங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நடக்கும் உங்களுக்கு. சரிங்களா? அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டங்கள் உருவாகும். அதுல சந்தேகமே கிடையாது. நல்லா இருக்க போறீங்க. எல்லா ரிஷபராசினியர்களும் அவங்க வயசுக்கு தகுந்த மாதிரி உங்க தனிப்பட்ட ஜாதகத்துல என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்க. கோச்சார பலன் ஒரு பக்கம் பார்த்துட்டு இருந்தாலும் அவங்க சுய ஜாதகத்துல என்ன தசாபுத்தி போகுது, உங்க ஜாதகத்துல சனி எங்க இருக்காரு, குரு எங்க இருக்காரு, ராகு கேது, மற்ற கிரகங்கள் எங்க இருக்காங்க, இதெல்லாம் பார்த்தாதான் நம்ம டீப்பா தெளிவா 100% துல்லியமா சொல்ல முடியும். கோச்சார பலன் ஒரு பக்கம் பார்த்தாலும் அவங்க ஜாதகம் தாங்க ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஏஜ்ல இருப்பாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நட்சத்திரத்துல பிறந்திருப்பாங்க. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடந்துடாது. அவங்க வயசுக்கு தகுந்த மாதிரி தான் சில விஷயங்கள், சில சம்பவங்கள் நடக்கும். உங்க ஜாதகம் பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா? கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஜாதகம் பார்த்து உட்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க. அப்பாயின்மெண்ட் ஆகிக்கிங்க. உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து டீப்பா தெளிவா 100% அக்யூரேட்டா துல்லியமா பார்த்து தெளிவா தெரிஞ்சுக்குவோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்க நண்பர் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.